இடைநிலை கல்வி கட்டாயம். கல்வி அமைச்சருக்கு டத்து நெல்சன் பாராட்டு. கொலக்கில்லான் இந்து இளைஞர் இயக்கத்தின் 36ஆம் ஆண்டு தமிழ் விழா. ஆகஸ்ட் 8 புக்கிட் ஜாலிலில் 2025 சமூக முனைவோர் உச்சநிலை மாநாடு. டிக்கெட்டுகளுக்கு இன்றே முந்துங்கள். பிராகில் ஒரு தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டது. 5 வயதில் மலேசிய சாதனை புத்தகத்தில் தேவக்ஷன், பெற்றோர்கள் பெருமிதம். தொடக்க கல்விக்கும் உயர்நிலை கல்விக்கும் பாலமாக அமைந்துள்ள இடைநிலை கல்வி கட்டாயம் என அறிவித்துள்ள கல்வி அமைச்சருக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளார் மாய்கா கல்விக்குழு தலைவரும் தேசிய உதவி தலைவர்களில் ஒருவருமான டத்து நெல்சன் ரங்கநாதன். இடைநிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் போதே பள்ளியை பாதியிலேயே கைவிடுகின்ற நிலை காலங்காலமாக தொடர்கிறது. இதற்கு அவர்களுக்கு சில நியாயமான காரணங்கள் இருக்கக்கூடும். ஆனால் அதேவேளை இது குறித்து அரசு தரப்பில் கேட்பாரும் மேய்ப்பாரும் இல்லை என்ற நிலை நிலவுவதால் இத்தகைய போக்கு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. இதன் உச்சகட்டமாக கடந்த ஆண்டு ஏறக்குறைய 15,000 மாணவர்கள் தங்களுக்கான SPM தேர்வில் அமரவில்லை என்பது மிகவும் அதிர்ச்சி என்றார் நெல்சன். இந்த எண்ணிக்கையில் ஏறக்குறைய 10 விழுக்காட்டு மாணவர்கள் இந்திய சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற நிலையில் ஏறக்குறைய 1500 இந்திய மாணவர்கள் SPM தேர்வை எழுதாமல் தவிர்த்துள்ளனர். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகவும் இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட மாணவர்கள் தங்கள் கல்வி பயணத்தில் இருந்து விலகி நிற்பதுடன் தங்களின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறி ஆக்கிக் கொள்கின்றனர். இதையெல்லாம் கணக்கிட்டுத்தான் மாய்கா கல்விக்குழு தலைவரான தான் மேலவை உறுப்பினராக சேவையாற்றிய காலத்தில் ஆரம்ப கல்வியை கட்டாயம் ஆக்கியதைப் போல இடைநிலை கல்வியையும் கட்டாயமாக்க வேண்டும் என்று பல கட்டத்தில் வலியுறுத்தியதாக கூறினார். இது குறித்து அரசு தரப்பில் குறிப்பாக கல்வி அமைச்சகத்தின் சார்பில் ஆலோசிக்கப்படும் பரிசீலிக்கப்படுகிறது என்ற மட்டில் கருத்து தெரிவிக்கப்பட்டதை தவிர விரைவான முடிவு எடுக்கப்படாத நிலையில் இன்று பனாடி அரசாங்கத்தின் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே ஆரம்ப கல்வியை போல இடைநிலை கல்வியும் கட்டாயமாக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். இந்த முடிவு மிகவும் பொருத்தமான முடிவு என்றும் இடைநிலை கல்வியை பாதையில் நிறுத்துகின்ற மாணவர்களின் பெற்றோர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அறிவித்திருப்பது அதைவிட சிறந்த முடிவு என்று டத்து நெல்சன் தெரிவித்துள்ளார். உயர்கல்வி பெறாவிட்டாலும் இடைநிலை கல்வியை நிறைவு செய்தாலே தன்னுடைய கல்வி பயணத்தை ஒரு மாணவர் ஓரளவுக்கு நிறைவு செய்துவிட்டார் என கருத இடம் உண்டு. தவிர கல்வியில் நாட்டம் இல்லாத மாணவர்கள் கூட மேற்கொண்டு தீவிட் போன்ற தொழில்திறன் பயிற்சிகளிலும் தனி தொழில்நுட்ப பயிற்சிகளிலும் சேர்ந்து தங்களின் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு ஏற்படும். இதை கருத்தில் கொண்டுதான் மாய்காவின் கல்விக்குழு சார்பில் இத்தகைய கருத்தை அரசாங்கத்திடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அதற்கான நல்வினை இன்று விளைத்துள்ளது. அதனால் கல்வி அமைச்சகத்திற்கு மாய்கா சார்பிலும் மாய்கா கல்விக்குழு சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக டத்து நெல்சன் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார். இந்திய உள்ளடக்க உருவாக்குநர்கள் மற்றும் டிக்டாக் விற்பனையாளர்களுக்காக வரும் ஆகஸ்ட் 8 2025 சமூக முனைவோர் உச்சநிலை மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் மிராந்தி பூங்காவில் காலை 8:30 மணிக்கு தொடங்கும் இந்த ஒருநாள் விழாவை அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்ட டிக்டாக் நேரலை உள்ளடக்க உருவாக்குனர் நிறுவனமான ஏவிஷன் மீடியா ஏற்பாடு செய்துள்ளது. இந்நிறுவனம் டிக்டாக் வாயிலாக உள்ளூர் உள்ளடக்க உருவாக்குனர்கள், இணைய விற்பனையாளர்கள், டிஜிட்டல் தொழில் முனைவோர் ஆகியோரை வலுப்படுத்தி ஆக்ககரமான தாக்கத்தை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டதாகும். மலேசிய டிஜிட்டல் உலகின் முன்னோடிகளாக திகழும் 15 சாதனையாளர்களின் சொற்பொழிவும் இந்நிகழ்வில் இடம்பெறவிருப்பதாக ஏவிஷன் மீடியா தலைமை செயலதிகாரியும் மாநாட்டு ஏற்பாட்டுக்குழு தலைவருமான சுரேஷ் தனசேகரன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி இந்தியர்களுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட நிகழ்ச்சிங்க. முழுக்க இது தமிழில் தான் நடக்கும். சில இடங்களில் சில பேச்சாளர்கள் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுவாங்க. பட் இருந்தாலும் முழுமையாக இங்கே தமிழில் தாங்க நடக்கும். இந்த நிகழ்ச்சி B40க்கு நம்ம ஏற்கனவே ஒரு 80 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த தளத்தில் 15 பேச்சாளர்கள் டிக்டாக் தளத்தில் எப்படி நீங்கள் வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி அஃபிலியேட் பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், எப்படி உங்கள் பிராண்டிங் கொண்டுட்டு போகிறது, எப்படி வியாபாரம் பண்ணுறது, எப்படி இந்த வீடியோ செய்கிறது,
எப்படி உங்களோட வியூஸ் கூட கொண்டுட்டு வருது, எப்படி உங்கள் வீடியோ வைரல் ஆக்குறது, ஒரு நல்ல முறையில் வைரல் ஆக்குறது, இதை பற்றி அவங்க கற்றுக்க போகிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 300 பேர் அஃபிலியேட்ஸ் அல்லது அஃபிலியேட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இந்த டிக்டாக்ல ஒரு அஃபிலியேட்ஸாக வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்காக ஒரு 300 இடங்கள் நம்ம ஒதுக்கியிருக்கோம். 15 ஃபவுண்டர்ஸ் வந்து அங்கே பூட் எடுத்திருக்காங்க. அந்த பூட் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது சேல்ஸ் கன்னிவிட் இல்லை. ஆனால் இந்த ஃபவுண்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து இந்த வரக்கூடிய அஃபிலியேட்ஸ்க்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்காக ஒரு 15 இடங்களை நம்ம தயார்படுத்தியிருக்கோம். இந்த 15 இடமே ஃபுல்லாக நிரப்பப்பட்டது. நம்ம ஃபவுண்டர்ஸ்லாம் அந்த இடத்த எடுத்துட்டாங்க. 20 ஃபவுண்டர்ஸ் அங்கே வராங்க. 15 பேச்சாளர்களை இந்த தளத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு வரோம். அதில் முக்கியமாக வணக்கம் மலேசியா சிஓ மிஸ்டர் தியாகராஜன் அவருமே நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. உள்ளடக்க தயாரிப்பு, தொழில் உருமாற்றம், வர்த்தக முத்திரையில் டிக்டாக்கில் எஃபிலியேட் வணிகத்தில் வெற்றி பெறுவதற்கான ரகசியங்கள் போன்றவற்றை அவர்கள் பகிர்ந்து கொள்வர். சிறப்பம்சமாக வணக்கம் மலேசியா நேயர்களில் B40 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 50 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் சுரேஷ் கூறினார். எனினும் இரண்டாவது வருமானத்தை ஈட்ட விரும்பும் அல்லது இந்நிகழ்ச்சியில் அதற்கான வழிவகைகளை கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருப்போருக்கே இதில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றார் அவர். இந்த நிகழ்ச்சியில் அதிகமாக இந்த B40 இருக்கக்கூடியவங்க மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் செகண்ட் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு தளத்தை எதிர்பார்க்குறாங்க. இந்த டிக்டாக் தளத்தில் ஏதாவது வருமானம் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களை நம்ம மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்கிறோம். இங்கே ஒரு B40 இருந்தீங்கன்னா அல்லது மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இலவச அழைப்பு நமக்கு கொடுக்குறோம். ஏறக்குறைய ஒரு 50 டிக்கெட் இந்த B40 இருக்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு இலவச வாய்ப்பை நம்ம இங்கே வழங்குகிறோம் அவங்களுக்காக. இந்த B40 இருக்கக்கூடியவங்க மாற்றுத்திறனாளிகள் எனக்கு புலன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பதிவு பண்ணக்கூடிய ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணிடுவோம். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கக்கூடியவங்க tickettoyou.com.my தளத்தில் போனாங்கன்னா அல்லது கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். சோஷியல்பிரினர் சமிட் 2025 தட்டினீங்கன்னாங்க முதல்ல வரும் tickettoyou.com.myயோட லிங்க்கு. அங்கே தட்டி நீங்கள் போயிட்டு நம்மளோட டிக்கெட் அங்கேயே வாங்கிக்கலாம். டிக்கெட் நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்களேன், டிக்கெட் விலை 59 ரிங்கேட் 90 மட்டுமே. ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஆர்வமுள்ள டிக்டாக் விற்பனையாளர்கள், எஃபிலியேட்ஸ்கள், உள்ளடக்க உருவாக்குனர்கள் காலம் தாழ்த்தாமல் இன்றே டிக்கெட்டுகளுக்கு முன்பதிவு செய்யவும். கடந்த ஜூலை 26ஆம் தேதியன்று கில்லான் சிம்பாங்லிமா தமிழ் பள்ளியில் கொலக்கில்லான் இந்து இளைஞர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான தமிழ் சார்ந்த போட்டி நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. தேசிய இளையோர் விளையாட்டுத் துறையும் மற்றும் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் மன்றத்துடன் இணைந்து சிம்பாங்லிமா, ஹைகோம் மற்றும் தாமான் செந்தோசா தமிழ் பள்ளிகள் இந்நிகழ்விற்கு முக்கிய ஆதரவை வழங்கியுள்ளன. தமிழ் சார்ந்த இப்போட்டியில் ஸ்லாங்கூர் மாநிலம் உட்பட பிற மாநிலங்களில் இருந்தும் சுமார் 50 தமிழ் பள்ளிகள் கலந்து கொண்டுள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தமிழ் மற்றும் லாய் மொழியில் கட்டுரை எழுதுதல், கவிதை படைத்தல், ஆங்கில மொழியில் கதை சொல்லும் போட்டி, வண்ணம் தீட்டுதல் மற்றும் திருக்குறள் ஒப்புவிக்கும் போட்டி ஆகியவை சிறப்பாக நடைபெற்றன. இந்து இளைஞர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் மாபெரும் வெற்றியாளராக சிம்பாங்லிமா தமிழ் பள்ளி தேர்வு செய்யப்பட்டு இந்நிகழ்வின் சுழற்கிண்ணத்தையும் அவர்கள் தட்டி சென்றுள்ளனர். இந்த இயக்கத்தின் அடுத்த நிகழ்ச்சியாக நாளை இலக்கிய பேருரையும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பூப்பந்து போட்டியும் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் பங்கு பெற விரும்பும் பொதுமக்கள் HYO போட்கிளேங் எனும் முகநூல் பக்கத்தை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. Get ready for Shopping Expo in Top End Shopping Center, Johorbarville. ஈராயிரத்து 19ஆம் ஆண்டு பிறந்து விண்வெளி வீரராக வேண்டும் என்ற ஆசையுடன் வளர்ந்து வரும் 5 வயது 10 மாதங்கள் மட்டுமே நிரம்பிய நெகிரி சம்பிலானை சேர்ந்த தேவாக்ஷன் தேவகுமாரன் வெறும் 1 நிமிடத்தில் 65 நாணயங்களை அடையாளம் கண்டு மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்று பெருமை சேர்த்துள்ளார்.
Drum let Euro Piso Dinar Kuninek for Taka Len Bill Manat Kulun Yen Dalasi Chili Lai Euro Kula Shekel Great Peter Lats Fun Multi Euro Yen Andin Thames. அதே நேரத்தில் 200 நாடுகளின் நாணயத்தை குறிப்பிட்ட நேரத்தில் அடையாளம் கண்டு அவர் பிரிட்டிஷ் உலக சாதனை புத்தகத்திலும் இடம் பெற்றுள்ளார். Hi, my name is Devakshin. Afghani, Albania, Lek, Algeria, Dinar, Andorra, Euro, Angola, New Konzai. Mommy taught me, but this is the first time Daddy taught me only. Saudi Riyal. Brazil, Reis. Peru, Sol. Korea, Not Korea, South Korea. South Korea, South Korean one. Albania. Lek. டேவாக்ஷனுக்கு 1 வயதாக இருக்கும் பொழுதே என்றோ ஒரு நாள் தொலைபேசியில் காட்டிய தேசிய கொடியை பல நாட்கள் ஆன பிறகும் டேவாக்ஷன் துல்லியமாக கண்டறிந்தது பார்த்த பெற்றோர் தேவமலர் மற்றும் தேவகுமாரன் வியப்படைந்துள்ளனர். 1 வயசுல இருக்கிறப்போ நாங்கள் சும்மா ஜலன் வெளில கூட்டிகிட்டு போனோம். அப்போ மலேசியா ஃப்ளாக் பார்த்து மலேசியான்னு காட்டினாரு. ஏன்னா நாங்கள் சும்மா இருக்கிறப்போ நாங்கள் ஃபோனில் காட்டியிருந்தோம் மலேசியான்ட்டுன்னு. அது வெளியில் பார்த்து மலேசியா ஐடென்டிஃபை பண்ணனால தான் சரி நம்ம ஃபியூ கண்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லுவோம், டிவியெல்லாம் காட்டணும். ஹி இஸ் ஏபிள் டு ஆன்சர். இன்றைக்கி சொல்லி கொடுத்தோமா மறுநாளே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ்லாம் செஞ்சு 2 years 8 monthsலாம் வந்துட்டு நேஷ்னல் ரெக்கார்ட் எடுத்திருந்தாங்க. சாரி, இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட் எடுத்திருந்தாங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுத்திருந்தாங்க. அப்போ வந்து 241 கண்ட்ரி செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலி அவர் 2 years இருக்கிறப்பவே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நாங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் சொந்தமாக சர்வே பண்ணி பார்த்ததுலேருந்து அந்த ரெக்கார்ட் இன்னும் பதிவு செய்யலை. அப்போ நாங்கள் மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்டை கேட்டப்போ அப்போ அவங்க சொன்னாங்க எஸ், உண்மையாலுமே ஒரு பாய் வந்துட்டு 7 வயது பாய் பதிவு செஞ்சுட்டாங்க அந்த ரெக்கார்ட். பட் வெரி மினிமல் கண்ட்ரிலாம். அப்போ நான் இவருக்கு 240 அப்ரோச் பண்ணுறப்போ அந்த கேட்டகரி ஆல்ரெடி செஞ்சாச்சு சொல்லிட்டு எடுத்துக்கல. ஸோ அதனால இவர் இப்போ செஞ்சதெல்லாம் அதை கம்பேர் பண்ணோம்னா இப்போ செஞ்சது ஒரு சின்னது தான். அன்னைக்கு அந்த 2 years செஞ்சது ரொம்ப பெரிய சாதனை. ஏன்னா அந்த 2 வயசில் 241 கண்ட்ரியை ஜஸ்ட் ஃப்ளாக் பார்த்து சொல்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தாட்டியாவது அவர் வந்துட்டு மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அப்போ இந்த தாட்டி வந்து வேறு மாதிரி ட்ரேட் பண்ணோம், கரன்சி வச்சு செஞ்சோம். ஓகே, அந்த டைம் வந்துட்டு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்பயும் ஆக்சுவலி முதல்ல ஏற்றுக்கல. நாங்கள் 200 அப்ரோச் பண்ணோம். இல்லை எங்களுக்கு அந்த 1 minute டக்குன்னு சொல்லுறது தான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த செட் வந்துட்டு 1 minute வந்து 45 செய்யணும்னு சொன்னாங்க மினிமம்லாம். இவர் 1 minute 65 செஞ்சார். தீட்டதான் கத்தி கூர்மை பெறும். அந்த வகையில் தன் குழந்தையின் திறனை கண்டறிந்த பெற்றோர்கள் அவருக்கு பல பயிற்சிகளை வழங்க தொடங்கினர். அதன் விளைவு 2022ஆம் ஆண்டு 241 கொடிகளின் பெயரை குறிப்பிட்டு சொல்லி ஜாக்கி மற்றும் சோழன் சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளார். அது மட்டுமா, கடந்த ஆண்டு 1 நிமிடம் 45 வினாடிகளில் 195 நாடுகளின் கொடிகளை துல்லியமாக அடையாளம் கண்டு அதிகாரப்பூர்வ உலக சாதனை, ஹோப் சர்வதேச சாதனை மற்றும் அற்புதமான மலேசியா சாதனை புத்தகத்திலும் அவர் பெயர் பதித்தார். ஒரு சில பேரண்ட்ஸ் 2 yearsல வந்துட்டு நாங்கள் ரெக்கார்ட் செஞ்சப்போ காமெண்ட்ஸ் வந்துட்டு, ஏன்னா அப்போ வந்து இன்னொரு சோஷியல் மீடியா லெவலில் ஆகிச்சு, நீங்கள் சின்ன பிள்ளைங்களை ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணுறீங்க, ப்ரெஷர் பண்ணுறீங்க, இந்த வயசில் விளையாட ஓடணும் அப்படிலாம் ஒரு காமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஆக்சுவலி இவர் நீங்கள் வந்தப்பே பார்த்துருப்பீங்க எப்படி ஜாலியாக சுற்றிட்டு விளாண்டுட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து டிவியில் காட்ட மாட்டார். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேயே விட்டுட்டோம். அந்த மாதிரி படிப்பில் இப்படி இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் அப்படியே மாற்றி விட்டுட்டோம். இன்னும் வரைக்கும் நான் அவரை வச்சு ஒரு டிக்டாக்ல டான்ஸ் ஆடுறதோ அந்த மாதிரி அவர் மைண்டை நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணலை. நான் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா மேபி அவர் அதில் ஜாலியாகி அதில் ஃபோக்கஸ் கொடுக்கலாம், மேபி இருக்கலாம். பட் நான் அந்த மாதிரி விடலை. நான் வந்து ஃபுல்லாக படிப்பில் விட்டனால அப்போ அது வந்து அவருக்கு ஒரு ஃபன்னாக இருக்குது. ஆக்சுவலி என்ன நீங்கள் பர்சனலாக கேட்டால் ஆஸ் அ மதராக நான் சொல்கிறேன், நான் வந்து பெரிய படிப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு இதுதான். பட் எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 1 year பிறந்த கையோட ஃபர்ஸ்ட் 1 year ஃபுல்லி நானும் எங்கள் ஹஸ்பண்ட் தான், ஒரு நேனியோ அந்த மாதிரி யாருமே இல்லை. எல்லாமே நாங்கள் 2 பேரும் தான் பார்த்துட்டோம். அப்போல்லாம் மேட்டு கூட கிடையாது. அப்போ நாங்கள் கூட இருக்கிறப்ப எங்களுக்கு தெரியும் அவரோட தேவைகள் என்ன, இந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அங்கே தான் நாங்கள் அவரோட அந்த பலமான ஒரு விஷயம், அவரோட ஞாபக சக்தி எல்லாம் நாங்கள் பார்த்தோம். எல்லா பிள்ளைங்களும் பிறக்கிறப்ப
எல்லாமே பூர்த்தியாக தான் பிறக்கிறாங்க. அது பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டுன்னு. இந்த சிறு வயதிலே சாதனை புரிந்துள்ள டேவாக்ஷன் நிச்சயமாக வருங்காலத்தில் இன்னும் பல சாதனைகள் புரிந்து நம் சமூகத்தின் அடையாளமாக திகழ்வார் என்பது திண்ணம். அவ்வகையில் அவரின் தொடர் வெற்றிக்கு அவருக்கும் அவரது பெற்றோருக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிராயில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் இன்று காலை அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட போது தொழிலாளர்கள் பெரும் அச்சத்திற்கு உள்ளாகினர். எனினும் நிலைமை உடனடியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பாக காலை மணி 8:59க்கு தனது துறை அவசர அழைப்பை பெற்றதாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் உதவி இயக்குனர் ஜான் ஃபேகன் பிரான்சிஸ் கூறினார். இதனைத் தொடர்ந்து அடுத்த 10 நிமிடங்களில் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு பிராய் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் சென்றடைந்தனர். மேலும் அஸ்மாட் எனப்படும் ஆபத்து ரசாயனங்களை அகற்றும் பிரிவை சேர்ந்த குழுவினரும் அங்கு சென்றனர். அந்த தொழிற்சாலையில் 500 லிட்டர் அமோனியா ரசாயன கசிவு ஏற்பட்டது. தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பே சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையின் நிறுவனம் கசிவை செயலிழக்க செய்தது. ரசாயனத்தின் கசிவை தடுக்க ஒரு தடையை உருவாக்கும்படி நிறுவனத்திற்கு அஸ்மாட் நடவடிக்கை அதிகாரி உத்தரவிட்டார். தீயணைப்பு படையினர் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலையில் இன்னமும் தூய்மை பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கசிவுக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.